வணக்கம் வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரம்பி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கருட சம்பா நடவு பண்ணி இன்றைக்கி 5வது நாள் ஆகுது. அதுக்கோசரம் மீன் அமிலம் ஒரு 10 ml தான். 10 ml குழந்தைங்களுக்கு சிறப்பு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, ml மூடியில் 5 ml 10 ml கொடுப்போம் பாருங்கள். அதே மாதிரி தான் இது குழந்தை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 10 ml மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 21வது நாளில் நட்டுறணும். அதுக்கோசரம் தான் இது 10 ml அப்படி கொடுக்குறோம். அப்படி கலந்து பார்த்து மாதிரி கீழே வீந்துருச்சு. இதில் 2 லிட்டரில் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், சவராட்டம் ஸ்ப்ரே பண்ணணும். ஊற்றிட்டு இந்த மூடி ஓட்டையிலேருந்து அடிக்கும் பாருங்க. இந்த மூடியில் ஓட்டப்பட்டாச்சு. நம்ம ஸ்ப்ரேயரில் அடிக்கலாம், ஏன்னா அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இதே மாதிரி அடித்து விட்டுருங்க. அப்படியே போகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 சைடும் அடித்து விடணும். இப்போ இருந்தே அஸ்வினி பூச்சிகள் இப்போ இருந்தே என்ன பண்ணணும், அதை பயிரை வந்து போன டைம் நம்ம பால் கூட வாழைக்கு நான் காமிச்சு பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இதுன்னு சொல்லி. ஓகே, இதே மாதிரி தான் ஃபுல்லாக அடிக்க போகிறேன். நன்றி. அவ்வளோதான் உங்கள் பார்வைக்கு. வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரம்பி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கருட சம்பா நடவு பண்ணி இன்றைக்கி 5வது நாள் ஆகுது. அதுக்கோசரம் மீன் அமிலம் ஒரு 10 ml தான். 10 ml குழந்தைங்களுக்கு சிறப்பு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, ml மூடியில் 5 ml 10 ml கொடுப்போம் பாருங்கள். அதே மாதிரி தான் இது குழந்தை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், 10 ml மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 21வது நாளில் நட்டுறணும். அதுக்கோசரம் தான் இது 10 ml அப்படி கொடுக்குறோம். அப்படி கலந்து பார்த்து மாதிரி கீழே வீந்துருச்சு.